தமிழ்நாட்டின் கல்வித்தரம் குறைந்துவிட்டதாக கூறிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் தமிழ்நாடு அரசு நிலையை மாற்றிக்கொண்டதாக கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். 46.82 lakhs Tamil language from 65 to now it is 46. Only 12% can read. புதிய கல்விக் கொள்கை குறித்து மாநிலங்களவையில் பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கும் தமிழ்நாட்டில்தான் தமிழ் வழி கல்வி கற்போர் எண்ணிக்கை சரிந்து விட்டதாக கூறினார். 23-24 what is the scenario? 46.82 lakhs Tamil language from 65 to now it is 46. English language nothing to say. English language it is 55 to 82. That means 63.4% English, 36.3% is Tamil. தொடர்ந்து மக்களவையில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் கல்வியின் தரம் பெருமளவு குறைந்து விட்டதாக விமர்சித்தார். 1ஆம் கிளாஸ் 1வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர் கிளாஸ் 1 வகுப்புல 1வது வகுப்புல இருக்கக்கூடிய லெவல் தான் படிக்கிறாங்க. Only 12% can read at a class 2 level. So class 3% at class 2 level is only reading it. You reach class 3 but you can only read class 1. Now, is educational outcome important or not? Or are we looking at only enrollment? குறிப்பாக மாணவர்களுக்கு வாசிப்பு திறன் கூட குறைவாக இருப்பதாக அவர் விமர்சித்தார். நிர்மலா சீதாராமனின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இதுகுறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த கனிமொழி, அங்கீகரிக்கப்படாத தரவுகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை நிர்மலா சீதாராமன் தாழ்த்தி பேசியதாக விமர்சித்தார். Members of parliament were insulted. Minister called as uncivilized. And today, again, the finance minister in her reply, she's dedicated one entire portion of her reply just for Tamil Nadu and to insult Tamil Nadu and our chief minister. Tamil Nadu is one of the well-performing states. But she just wants to continue insulting us and saying that every scheme they have brought, I mean, it's not like charity. The union government is not giving us charity. மத்திய அமைச்சர்கள் அவதூறாக பேசிவிட்டு பின்னர் வந்து மன்னிப்பு கோருவதையும் வருத்தம் தெரிவிப்பதையும் வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் கனிமொழி கூறினார். இதற்கிடையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டு பின்னர் ஏன் தமிழ்நாடு அரசு தனது நிலையை மாற்றிக்கொண்டது என தர்மேந்திர பிரதான் தனது எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பினார். தனது பதிவில் தமிழ்நாடு அரசின் கடிதத்தையும் அவர் இணைத்திருந்தார். அரசியல் காரணத்திற்காகவே தமிழ்நாடு அரசு இவ்வாறு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மத்திய அமைச்சருக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தவறான தகவல்களை பரப்புவதால் உண்மையை மாற்றிவிட முடியாது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் சிறப்பான கல்வி முறையை வலுவிழக்கச் செய்யும் என்பதால் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து வருவதாக அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் 2024ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதியிட்ட கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக கூறவில்லை என்றும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முயற்சிப்பவர்கள்தான் அரசியல் செய்பவர்கள் என்று குறிப்பிட்டுள்ள அன்பில் மகேஷ், தமிழ்நாட்டின் கல்வி மாதிரி முன்மாதிரியானது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.